வணக்கங்க. கவிதா ஆனந்தகோபால் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பிளாஸ்டரில் ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். இன்றைக்கி ஆடி வெள்ளினால நைவேத்தியத்துக்காக செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு வந்து 50 கிராம், முந்திரி வந்து ஒரு 20 முந்திரி நல்லா உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். கொஞ்சம் நைஸாக அடித்தாச்சு. இப்போ ஒரு வானிலை நெய் போட்டுக்கலாம். அதை நல்லா நம்ம வறுக்கணும். அதுக்காக தான் நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் சூடாகிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச முந்திரியும் ஏலக்காய் பாசிப்பருப்பு அதை நம்ம வறுத்துக்கிறோம். நல்லா பொண்ணோட அந்த பச்சை சுமல் போகணும், அது வரையும் வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கிங்க, ஏன்னா கருகக்கூடாது. அதுக்கு தான் நல்ல பொன்மனை வறுத்துக்கணும். பச்சை சுமல் போகணும், அது வரை வதக்கணும். சிம்மில் வச்சு வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்க நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் அந்த பால் தான் ஊற்றுக்கிறோம். கட்டி விடாமல் கிண்டுங்க. கொஞ்சம் வேகட்டும். பிளாச்சலை ஒரு 20 பிளாச்சலை நான் உரிச்சு வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு அடிச்சுருந்துடுவோம். நல்லா வெந்துட்டு முந்திரி பாசிப்பருப்பு ஏலக்காய் பால் போட்டு நல்லா வெந்துட்டு இப்போ பாருங்கள், பிளாச்சலை நல்லா நைஸாக அரைச்சி இப்போ போட்டுட்டு பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம் பாயாசத்தை. எல்லாமே சிம்பிள் தான் வைக்கணும், இதாக வைக்கிறது. இப்போ வேண்டிய அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம். நம்ம திராட்சையில் போட்டுக்கனால கொஞ்சம் கம்மியாக தான் ஜீனி போட்டுக்கோ. 4.5 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோம். நல்லா கலந்துக்கலாம். இனிப்பு வேணும்னா கூட போட்டுக்கலாம், இனிப்பு வேணும்னா இதோட கம்மி கூட பண்ணிக்கலாம். முடிஞ்சிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி வீட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திராட்சை பாயாசம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.